வணக்கம், நான் உங்கள் யஷ்வந்த் குமார். இன்றைக்கி நம்ம சேனலில் சேவரிட் எல்போ பாஸ்தா வச்சு ஒரு சூப்பரான மட்டன் போலனீஸ் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த போலனீஸ் இந்தியன் டேஸ்ட் பட்ஸ்க்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் தெரியல, அதனால் இது இந்தியன் ஸ்டைலில் மாற்றி செய்ய போகிறோம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் அது எப்படி செய்கிறதுன்றதை பார்ப்போம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இதில் உப்பு, எண்ணெய் மற்றும் சேவரட்டுடைய எல்போ பாஸ்தா சேர்த்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு கரெக்டாக இதை 6 நிமிடம் நல்லா பாயில் பண்ணுங்கள். பாயில் ஆனதன் பிறகு இதை தண்ணியிலிருந்து எடுத்து வேற ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ ஒரு பேனில் பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதன் பிறகு பொடியாக நறுக்கிய பூண்டு, இஞ்சி, குடைமிளகாய், வெங்காயம் மற்றும் ஆரிகனோ சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு அடுத்து ஒரு 5 நிமிடம் நல்லா வதக்கிக்கலாம். அதன் பிறகு மின்ஸ் மட்டன், மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு அடுத்து ஒரு 30லிருந்து 40 நிமிடம் இதை நல்லா குக் பண்ணிக்கோங்க. குக் பண்ணதன் பிறகு இதில் டொமேட்டோ பியூரி சேர்த்துக்கலாம். கூடவே சர்க்கரை, மிளகுத்தூள் மற்றும் கரம் மசாலா சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு அடுத்து ஒரு 5 நிமிடம் இதை நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த போலோனீஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து அழகாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பாஸ்தா மேலே போர் பண்ணி சர்வ் பண்ணிப்போம். அவ்வளோதான், ரொம்பவே சுவையான சுலபமான மட்டன் போலோனீஸ் ரெடி. சேவரட்டுடைய எல்போ பாஸ்தா வச்சு ஒரு சூப்பரான மட்டன் போலனீஸ் செய்கிறது எப்படின்னு பார்த்துட்டோம். இது இந்தியன் ஸ்டைலில் செஞ்சுருக்கனால சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பர் ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் யஷ்வந்த்.